நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை, நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையே, அனைத்துமாய கண்டமாய நாதி முன்னநாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. அறிவும் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மாசி மகம் பற்றி தான். மாசி மகம் அப்படிங்கிறது மாசி மாதம் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து கூடிய நாள் மாசி மக திருநாள். ஒரு தெய்வத்துக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விசேஷமான திருநாள் இருக்கும். இப்போ சிவபெருமான் அப்படின்னா சிவராத்திரி, அம்பாள்னா நவராத்திரி, பெருமாள்னா ஏகாதசி, முருகன்னா சஷ்டி, இப்படி ஒரு தெய்வத்துக்கும் உகந்த நாட்கள் இருக்கும். ஆனால் மாசி மகம் அப்படிங்கிறது அனைத்து தெய்வத்துக்கும் நம்ம வழிபாடு செய்ய உகந்த நாள். மாசி மகத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 பதிவுகளில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சமயம் வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தது. அப்போது வருண பகவான் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். என்னன்னா, எனக்கு பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வருண பகவான் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். சிவபெருமான் வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி சாப விமோச்சனம் அளித்த நாள் மாசி மகம். அப்போ வருண பகவான் சிவபெருமான் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. சிவபெருமானே, எப்படி எனக்கு நீங்க மாசி மக நாள்ல சாப விமோச்சனம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மக்கள் அனைவருக்கும் யாராரு தெய்வீக நீர் நிலையங்களில் நீராடி தீர்த்தமாடி உங்களை வழிபாடு செய்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் ஒரு பிரார்த்தனையும் வைக்கிறார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் வரம் அளிக்கிறார். இதனால தான் மாசி மகம் அப்படிங்கிறத கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மாசி மக நாளில் தெய்வீக நீர்நிலையங்களில் யார் சிவபெருமானை மனதில் எண்ணி நீராடுறாங்களோ நிச்சயமாக அவங்க பாவங்களிலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வருடம் கொண்டாடுறது அப்படிங்கிறது மாசி மகம். இதே 12 வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுவதுங்கிறது மகாமகம். மாசி மகம் பற்றின கூடுதல் விஷயங்களையும் சிறப்புகளையும் நான் வரப்போகிற பதிவுகளில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.